கயன், இங்க நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா ஆப்பிரிக்கா காட்டுல நீ ஓட முடியாது. அந்த இடத்துல வச்சு என் காதல சொல்ல போறேன். ஃப்ளைட்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்ன மேடம் இப்படி சொதப்பிட்டீங்களே? ஐயோ, நான் என்ன பண்ண தினேஷ்? இங்க ஷூட்டிங் வைக்கலாம் தான் சொன்னேன். ஏற்கனவே அவர் ஆப்பிரிக்கால வைக்கலான்னு சொல்லி ஐடியா தான் கேட்டாரு. இப்போ வச்சே ஆகணுன்றாரு. நீங்க போய் பேசின உடனே அவருக்கு பிடிவாதம் அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. தனு, தனு, அத பாக்கமா. வணக்கம். வணக்கம் சார். என்ன சார் இப்ப வந்துருக்கு? என்ன சார் இந்த நேரத்துல? நீங்க டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கீங்க மேடம். ஆனா எனக்கு தான் பிபி வந்துரும் போல இருக்கு. ஏன் சார், என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? உங்களுக்கு நடக்கிறது எதுவுமே தெரியல மேடம். அதான் ஃப்ரீயா இருக்கீங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மேடம். என்ன பிரச்சனை சார்? என்ன சொல்றீங்க? இல்ல மேடம், பிருத்வி நமக்கு தான் ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்திருந்தாரு. அப்புறமா அவர் சொந்த படத்தை முதல்ல ஆரம்பிக்க போறதா சொன்னாரு. அதுவே நமக்கு கடுப்பாயிடுச்சு. இப்போ வனமோகினி ஷூட்டிங் ஃபாரின்ல நடக்க போகுதா மேடம். அதுவும் ஒரே ஷெட்யூல்ல. காடு போஷனை ஆப்பிரிக்கா காட்டுல வச்சு எடுக்க போறாங்களாம். படத்தோட 80% கதை காட்டுல நடக்கிற கதையா மேடம். ஃபாரின் போனாங்கன்னா இப்போதைக்கு திரும்ப மாட்டாங்க மேடம். எப்படியும் 2 மாசம் ஆயிடும். இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். நீங்க இருந்து இப்படி எல்லாம் நடக்குதே மேடம். நான் உங்களைத்தான் மலை போல நம்பி இருந்தேன். பிருத்திவி உங்க பேச்ச தட்ட மாட்டாரு. வனமோகினி ஒரு 10 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு நம்ம படத்துக்கு வந்துடுவாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னடான்னா இப்படி சொல்றாங்க மேடம். நீங்க பிருத்திவி சார்ட்ட பேசவே இல்லையா மேடம்? இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. நீங்க வேற மேடம். பிருத்திவி ஃபாரின் போறதுக்கு டிராவல்ஸ் கம்பெனில கொட்டேஷன் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச கம்பெனி அது. அவங்க தான் எனக்கே சொன்னாங்க மேடம். அவரு பல டிராவல்ஸ் கம்பெனில கொட்டேஷன் கேட்டிருக்காரு. நாளைக்கு எல்லாரும் கொட்டேஷனோட அவர் ஆபீஸ்க்கு போறாங்க மேடம். மேடம், ஃபாரின் மட்டும் போயிட்டாங்க நம்ம பொழப்பே நாரி போயிடும் மேடம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்த வகையில பெரிய அமௌண்ட் லாக இருக்கு மேடம். மாசம் மாசம் பல லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறேன் மேடம். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல மேடம். இந்த படம் என்ன பெரிய கடன்காரனாக்கி விட்டுருமோன்னு பயமா இருக்கு மேடம். ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, இப்பவே ஏண்டா ஆரம்பிச்சோன்னு இருக்கு மேடம். படம் முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் கூத்தடிக்க போறாரோ, நான் என்னவெல்லாம் அனுபவிக்க போறேனோ தெரியல மேடம். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க மேடம். ஃபாரின் போகாம தடுக்க முடியுமான்னு பாருங்க. நான் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன் மேடம். பாத்துக்கங்க மேடம். படம் ஆரம்பிச்சாதான் அடுத்த பேமெண்ட்டையும் உங்களுக்கு தர முடியும். அப்போ நான் வரேன் மேடம். வரேன் சார். வாங்க சார். மாமா, சொல்லுமா. இந்த பிருத்வி சரியான மரக்கண்ட கேஸா இருப்பான் போல இருக்கு மாமா. ஆட்டமா ஆடுறான். அந்த கயல் பெரிய இவ அந்த விடியா மூஞ்சிய கூப்பிட்டுட்டு ஃபாரின் போறான். ஒரு டவுன் பஸ்ல ஏறதுக்கே கஷ்டப்பட்டிருப்பான். இவளையெல்லாம் ஃப்ளைட்ல ஏத்திக்கிட்டு ஃபாரின் கூட்டிட்டு போறான். இவ மூஞ்சிக்கெல்லாம் ஃபாரின் ஒரு கேடு. எல்லாம் நேரம் மாமா. இவ பண்ணுன ஏதோ வேலையில தான் பிருத்வி இப்படியெல்லாம் ஆடுறான்.
ஒருவேளை ஏதாச்சும் வசிய வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்காதுமா. பிருத்திவிக்கு ஃபாரின்ல படம் எடுக்கணும்னு ஆசை வந்திருக்கும். அவன் தானே ப்ரொடியூசர். ஜாலியா உலகத்தை சுத்தி பார்க்க வேண்டியது தானே. இல்ல மாமா, ஆ? அவன் ஆசைப்படல. இந்த கரண்டி ஆம்லெட் தான் தூண்டி விட்டுருப்பான். கைக்காரி மாமா இவ. சைலண்ட் கில்லர். பாக்குறதுக்கு நல்ல புள்ள மாதிரி அமைதியா இருந்துகிட்டு புள்ள பூச்சி மாதிரி நிமின்றா.